கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களுக்கு ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் முழுதும் தேவன் நம்மை நடத்தும்படியான ஒரு வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், இது மனுஷனால் பேசப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல, வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இன்று நாம் பார்க்க போகிறதான இந்த வார்த்தை குறித்து தான் இன்று தியானம் பண்ண போகிறோம். அதுதான் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். கிறிஸ்து வசனத்தில் சொல்லப்படுது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்ல நாட்கள் உண்டு. சில துர்தர்ஷனமான சில நாட்களும் வருகிறது. ஆகவே வசனம் சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று சொல்லி ஒரு சிறையிருப்பை, அப்படி என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது, சிறையிருப்பை நான் எடுத்து போடுவேன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு நாட்களிலே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு வகையான சிறையிருப்பு வருகிறது. அது என்ன சிறையிருப்பு என்று சொல்லி பார்த்தால், அந்த சிறையிருப்புகள் எல்லாமே ஒன்று கடன் பிரச்சனைகள், ஏதாவது சூழ்நிலை மாட்டிக்கொண்டு அவர்கள் சிறையிருப்பில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சிறையிருப்பிலிருந்து நாம் எப்படி விடுதலை ஆக வேண்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன சிறையிருப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன பண்ணணும் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம சிறையிருப்புகள் எப்படி பழக்கப்பட்டிருக்கிறோம்னா, அதிலே நம்ம வாழ்ந்து பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி பிரியப்பட விரும்பலை, நம்மளையே அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கவே விரும்புகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஒரு வாக்குத்தத்த வசனமானது நம்மளை வழிநடத்துவோமானால், அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் கடைபிடித்தோமானால் உண்மையாகவே அந்த வசனத்தின்படி நிறைவேற்ற தேவன் நம்மளுக்கு வைப்பார். ஆக அந்த வசனத்தை மீண்டுமே பார்ப்போம். அந்த சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். என்ன சிறையிருப்பு? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது அல்லவா? அப்ப அந்த சிறையிருப்புகளை நாம் எப்படி சிறையிலிருந்து வெளியே வருவது? ஒரு காரியத்தை நான் கடந்து போகிறேன். தானியலை சிங்கக்கபியில போடும்போது அவர் எந்த தவறு செய்யல, சில காரியங்களை அவர் சொன்னதுக்கு நிமித்தமாக அவரை சிறையிருப்பில் போட்டார்கள். அந்த சிறையிருப்பு, சிறையிலே போட்டது சிறையிருப்பு. அவருக்கு எதுவுமே வெளியே வர முடியல, எதுவும் சுதந்திரமாய் பண்ண முடியல. அதுதான் ஒரு மனுஷனுடைய சிறையிருப்பு. சிறையிருப்பு என்பது நீங்கள் தனிச்சையாக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நீங்கள் உங்களை அதாவது லாக் அப்படின்னு சொல்லலாம். அந்த லாக்ல நாம் என்ன பண்ணுவோம், மாட்டிக்கொள்வோம் அல்லது சிக்கிக்கொள்வோம். உதாரணமாக அநேக பேர் சில வீடுகளை கட்டி கொள்கிறார்கள். சில பண பற்றாக்குறை நிமித்தமாக லோன் எடுக்கிறார்கள். அந்த லோன் நிமித்தமாக என்ன பண்ணுவோம், ஒரு சிறையிருப்பு, அது திருப்பி கட்ட முடியாத ஒரு சிறையிருப்பு, அது நெருக்கப்படுகிறது. அந்த நெருக்கத்தில் அவர் விடுதலை ஆகாதபடி அவர் என்ன பண்ண, ஒரு பணத்தின் மேல் பணம் வாங்கி அவர்கள் சிறையிருப்பில் சிக்கிக் கொள்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்லா சிறையிருப்புகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது நீக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. அந்த இடத்துல திரும்பியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி, அவர் என்ன சொல்றாருங்க, போதும், என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி, என் ஜனம் என்று சொல்றார். அப்படின்னா அவர் நம்மளை சொந்தம் கொண்டாடுகிறார், சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொள்கிறார், ஒரு உறவு வைத்துக் கொள்கிறார் நம்ம இடத்துல. அந்த உறவுகள் எப்பேற்பட்ட உறவுகள் என்று சொன்னால், நம்மளை விடுவிக்கிற உறவாக இருக்கிறது, அல்லது ஒரு சிறையிருப்பில் நம்மளை விடுவித்து அவர் விடுதலையாக்க விரும்புகிறார். பாருங்க, இஸ்ராயல் ஜனங்கள் 438 வருஷம் அவர்கள் எகிப்தில் பாடுகள் பட்டு இருக்கும் போது கூட அவளை எப்படியாவது சிறையிலிருந்து அவர்கள் வெளியே அனுப்ப வேண்டும் என்று சொல்லித்தான் தேவனுடைய திட்டம். அவர் மனுஷனுக்கு ஆராதனையோ பணிவிடை செய்வதற்காக அல்ல, அவர் தேவனுக்கு ஆராதனை செய்யவே அந்த இஸ்ராயல் ஜனங்களை 438 வருஷம் சிறைப்பட்டிருந்த ஜனங்களை தேவன் மோசை கொண்டு சிறைப்பிலிருந்து விடுதலை ஆக்கினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம முறுமுறுப்பு இல்லாமல் கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்குவதற்காகவே நாம பிரயாசப்பட்டோமானால் அல்லது விட்டு கொடுத்தோமானால், நிறைய காரணம் நம்ம விட்டு கொடுக்கணும்.
இந்த பிப்ரவரி மாதத்துல நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னா, என்னென்ன சிறையிருப்பில் இருக்கிறீர்களோ அது எல்லாவற்றும் அறிக்கை செய்து அதை நீங்கள் அந்த பாவத்தை விட்டோ மற்ற காரியங்களை விட்டு அது என்ன பண்ணணும், நம்ம விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்வதற்கு கர்த்தர் இருக்கிறார். சிறையிருப்பிலிருந்து வெளிவதற்கு நம்ம ஆயத்தமாக இருந்தால் கண்டிப்பாக தேவன் நம்மளை விடுதலை ஆக்குவார். பிரியமானவர்களே, இன்னொரு காரியங்களை கூட பார்க்கலாம். அதே அதிகாரத்துல 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தெளிவாய் சொல்கிறது. வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோப்புடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி, போதும், யாக்கோப்புடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி. யாக்கோப்புடைய கூடாரங்களில் சிறையிருப்பு. அப்ப என்ன சிறையிருப்பு? நம்மளுடைய வீட்டினுடைய கூடாரங்களில் என்ன சிறையிருப்பு இருக்கிறது? ஒருவேளை அது ஒரு 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 திருமண காரியங்கள் அல்லது ஒன்றில் ஜெபிக்க முடியாத கூட ஒரு சிறையிருப்பு தான். வேதம் வாசிக்க முடியாத கூட இருப்பது கூட நமக்கு ஒரு சிறையிருப்பு தான். அப்போ தேவனை அதிகாலையில் துதிக்க முடியாதபடி நம்ம முடங்கி தூங்குறது கூட அது கூட ஒரு வகையான சிறையிருப்பு. ஊழியம் செய்ய முடியாதபடி இருப்பது அது ஒரு சிறையிருப்பு. ஒரு காரியத்தை எடுப்பித்து நடக்க முடியாதபடி நாம் முடங்கி தூங்கி கொண்டிருந்தோமானால், சோம்பேலாக இருந்தோமானால் அதுவும் ஒரு வகையான சிறையிருப்பு. நாம் நாலேஜ் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம என்ன பண்றோம், அதை நம்ம அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டேக்கு வைத்துக் கொள்கிறோம். இன்று செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாதபடி நெக்ஸ்ட் டே வைத்துக் கொள்வது அது ஒரு வகையான சிறையிருப்பு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இந்த இடத்துல யாக்கோப்புடைய சிறையிருப்பை வாசிக்க கேட்கலாம். யாக்கோப்புடைய சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். போதும். வாசஸ்தலம் அதாவது நெல்கால்கள் சொல்லலாம், இல்லது அவர் வசிக்கிற ஸ்தலம் என்று சொல்லலாம். அந்த ஸ்தலத்துக்கு இரக்கம் செய்வேன். என்ன இரக்கம் செய்வார்? ஒருவேளை துக்கமான காரியங்கள் இருக்கலாம், இல்லை போராட்டமான காரியம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். அதுலேருந்து விடுவித்து நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்றார். அப்போ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரக்கமுள்ள தேவன், சிறையிருப்பிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த பிப்ரவரி மாதத்தில் நாம் எந்த கவலையும் படக்கூடாது. ஏனென்று சொன்னால் எனக்காக ஒருவர் காத்திருக்கிறார், எனக்காக விடுதலை செய்வர் ஒருத்தர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் இந்த 2000 வருஷத்துக்கு தாண்டி நாம் வந்திருக்கிறோம். 2024 வந்திருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளிலும் கர்த்தருடைய ரத்தமாகிய அந்த திராட்சரசத்தையும் கர்த்தருடைய அப்பமாகிய சரீரமாகிய அந்த அப்பத்தையும் நம்ம ஒவ்வொரு மாதமும் புசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் நான் வரும் வரை இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார். அப்போ சரீரத்தில் வியாதி என்னும் சிறையிருப்பு இல்லை மன சோர்வுடைய சிறையிருப்பு இருக்குமானால் ஒரு வகை அவர் சொன்ன வார்த்தையின்படி நான் வரும் வரைக்கும் என்ன பண்ணுங்க, இதை அனுசரிங்கள் என்று சொல்றார், இதை செய்யுங்கள் என்று சொல்றார். ஏனென்று சொன்னால் நமக்கு ஒரு வேளை அவருடைய மாம்சமும் சரீரம் விடுதலை ஆக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசித்து நாம் அந்த காரியத்தை கடைபிடித்து வருகிறோம். அநேக பேர் சில சோம்பல் நிமித்தமாக, சில பேர் சபைக்கு போக முடியாதபடி தன்னுக்குள்ள இருக்கிறதான சிறைப்புகளை என்ன பண்றாங்க, அவரை விடுதலை செய்ய முடியாதபடி இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில கூட தேவனாய் கர்த்தர் தாமே நம்முடைய சிறையிருப்புகளையும் இரக்கம் செய்கிறோம் வல்லவராய் இருக்கிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துக்கு நம்ம வாசிக்க கேட்கலாம். இது ஊழியக்காரனுக்கு ஒரு வார்த்தையா சொல்லப்படுகிறது. அதாவது ஊழியக்காரன் வார்த்தை நிலைப்படுத்துவது குறித்து சொல்லப்படுகிறார். ஏசாயா 44:26 வாசிக்கலாம். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். ஆமென். நல்லா கவனிங்க. பாழான ஸ்தலங்களிலே அவர் என்ன பண்றாரு, எடுப்பிக்கிறேன் என்று சொல்றார். பாழான ஸ்தலம் என்று சொன்னால் ஒரு ஸ்தலத்திலே வாசம் செய்கிறோம். ஒரு இடம், ஸ்தலம் என்பது ஒரு இடம். அந்த இடத்திலே நாம் என்ன பண்றோம், ஒரு வாசம் செய்கிறோம். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். நல்ல கவனிங்க. எருசலேம் மீண்டுமாய் கட்டப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க வீட்டில் சில சகோதரர்கள், வாலிப சகோதரனாலும் சரி, இல்லை
திருமணமான சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சில தீய பழக்கங்கள் அவனுக்குள்ள ஒருவேளை இருக்கலாம், அல்லது குடி பழக்கம் இருக்கலாம். இவர்கள் மனம் திருந்த மாட்டார்களா என்று சொல்லி அநேக வருஷங்கள் காலம் கடந்து போயிருக்கலாம். அந்த பழக்கத்தை அவர்கள் எப்படி திருந்துவார்கள் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் அவர்கள் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரிடத்தில் அந்த வீட்டாரை ஒப்பு கொடுக்கணும். அந்த வீட்டாரை ஒப்பு கொடுக்கிற போது என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த ஆத்மாவுக்கு நம்ம கட்டளை கொடுக்கணும். ஒரு ரகசியம் இதுதான். எங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ரகசியம் என்னன்னா, எந்த பர்சன் சரியில்லையோ, எந்த பர்சன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அவதூறமான காரியங்களை பேசுகிறானோ, எந்த மனுஷன் அவனுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், வருத்தமான காரியங்கள் அந்த மாதிரி பண்ணுகிறானோ, அவனிடத்தில் நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தது எங்களுக்கு என்னன்னா, அந்த ஒரு மனுஷனுடைய பேரை சொல்லி அவனுடைய ஆத்மாக்கள் நாங்கள் கட்டளை கொடுப்போம். அந்த ஆத்மா கட்டளை கொடுத்தோம்னா அந்த ஆத்மா கர்த்தரை நோக்கி பார்க்க முடிய கட்டளை கொடுப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அந்த ஆத்மாவுக்கு ஒரு பயம் உண்டாகி அவன் தன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்களை அவன் செய்வான். ஆகவே ஒருவேளை உங்கள் வீட்டுகளிலே அவர் குடிப்பழக்கம் இருக்கிற ஒரு சகோதரனோ, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கிற ஒரு சகோதரன் இருந்தால் அவருடைய ஆத்மாவுக்கு நீங்கள் கட்டளை கொடுங்க. ஏனென்று சொன்னால், எருசலேம் மீண்டும் கட்டப்படும் என்று சொன்னால், அதுபோல உன்னுடைய வீட்டில் இருக்கிற சகோதரனோ அல்லது உன்னுடைய குடும்ப தலைவனோ இந்த தீய பழக்கத்திலிருந்து வெளிவரதுக்கு மீண்டும் அவன் கட்டப்பட வேண்டும். யாரால் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் கட்டப்பட வேண்டும். ஆகையால் வீட்டில் இருக்கிற அவர்களை அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டு விடாதபடி, அவளை அசதியாக விட்டு விடாதபடி அவளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், கர்த்தர் மறைமுகமாய் சில காரியங்களை அவளுக்கு விடுதலை ஆவதற்கான காரியங்களை உண்டு பண்ணுவார். எங்களுடைய ஊழியத்தில் கூட நாங்கள் செய்த சில ஒரு காரியங்கள் கூட பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஊழியத்தில் ஒரு தம்பி இருந்தார். அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக எங்களுடைய ஊழியத்தில் அவர் செய்த ஒரு காரியம், பயங்கரமான ஒரு குடி பழக்கம், சிகரெட் பழக்கம், போதை வஸ்துக்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார். நாங்கள் மீட்டிங்கில் வரும்போது அந்த பழக்கத்துக்கு உரியவராகவே வந்து கொண்டிருந்தார். அந்த மீட்டிங்கில் அந்த பழக்கத்தை வைத்து கொண்டே வந்திருந்தார். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கடந்து போனது. பிரியமான இப்படி கடந்து போய் அவளுக்காக நாங்கள் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தோம். அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக தன்னை அவர் முழுமையாய் ஒப்பு கொடுத்து, நான் செய்வதெல்லாம் தவறு என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு, இப்போது முழுமையாய் ஆண்டவருக்காக உள்ள வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உலக வேலை செய்தாலும் ஆண்டவருக்கென்று ஒவ்வொரு நாள் இரவும் 1 மணி நேரம் ஜெபம் செய்கிறார். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ரொம்ப வாஞ்சியாய் குடும்பத்தோடு கூட ஓடி வருகிறார். பிரியமான எதையும் கட்ட முடியாது என்று சொல்லி அல்ல, எதுவுமே கட்டப்பட்டிருக்கிறத இனிமே அவ்வளவுதான், இவனை திருத்த முடியாது என்று சொல்லி அல்ல. நீங்க விட்டு விடாதீங்க, போராடுங்கள். கெட்ட சுவாபம் இல்லாதவர்கள், இருக்கிறவர்கள், நீங்கள் உங்கள் வீட்டு கணவருக்காகவும் அல்லது உங்கள் மகனுக்காகவும் மகளுக்காகவும் நீங்கள் போராடுவீர்களானால் உண்மையாகவே எருசலேம், இடிக்கப்பட்ட எருசலேம் எப்படி அது மீண்டுமாய் கட்டப்படுகிறதோ அதே போல நீங்களும் கட்டப்படுவீர்கள். அந்த எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர் செய்ய போற ஒரு காரியம் என்னன்னா, பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ, என்னென்ன கட்டப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறதோ, என்னென்னலாம் தடையா இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வர போகிறார். எல்லா ஜனத்துக்கும் அவருடைய பிரியமான ஜனமா இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் அவர் என்ன பண்ண போறாங்க, அந்த காரியத்தை செய்ய போகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அந்த காரியத்தை நாம் செய்வதற்கு அவர் கர்த்தர் நம்மளுக்கு செய்ய போகிற அந்த காரியத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுங்களா, நம்மை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென். நம்மை நாம ஒப்பு கொடுப்போம். நம்மை நாம ஒப்பு கொடுக்கிற போது உண்மையாகவே இடிக்கப்பட்டதை மீண்டுமாய் கட்ட போகிறார் கர்த்தர். அல்லேலூயா. இடிக்கப்பட்டதை மீண்டுமாய் கட்டி அவர் என்ன பண்ணுவார், அவருக்காகவே அதை பிரயோஜனப்படுத்துவார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் உங்களை வழி நடத்தும், உங்க குடும்பத்தை வழி நடத்தும், உங்களுடைய சபையை வழி நடத்தும். ஆகவே கட்டப்பட்டவர்களாய் அல்ல, கட்ட அழுக்கப்பட்டவர்களாய் உங்க குடும்பத்திலே நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் ஏன் அநேக காரியங்களிலிருந்து நாம் விடுதலை ஆக முடியாதபடி சிறையிருப்பில் இருக்கிறோம். அந்த சிறையிருப்பு எதனால் வருகிறது, நாம் என்ன தீமைகள் செய்தோம் என்று குறித்து ஒரு வசனங்கள் குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
என் ஜனங்கள் என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். பாருங்க, 2 காரியம் இங்கு சொல்லப்படுகிறது. 2 காரியங்கள் ஜனங்கள் விட்டு விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்னென்று சொல்லி பார்க்கும்போது, ஜீவ தண்ணீர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஒரு காரியத்தை நான் விளக்கி நான் திருப்பி இந்த வசனத்துக்கு நேராக வருகிறேன். யாக்கோப்பு, அதாவது சமாரியா நாட்டுக்கு என் தேவனாகிய கர்த்தர் அங்கே இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். கிராம வழியாக போகும்போது சமாரியா நாட்டில் போயிட்டு அங்கே ஒரு ஸ்திரீயை கிணத்துல தண்ணி மொண்டு கொள்ள வந்த ஒரு ஸ்திரீயை பார்க்கிறார். அந்த இடத்துல பார்க்கிற போது அந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி அநேகர் தெரிந்ததான், இருந்தாலும் நான் விளக்க விரும்புகிறேன். ஒரு சமாரியா நாட்டுக்கும் யூத நாட்டுக்கும் எப்பவுமே கலப்பு இருக்காது. அந்த அந்த ஜன்னலுக்குள்ள ஒரு கலப்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள், அதாவது உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த மகளிடத்துல தண்ணீர் குடிக்க கேட்கிறார். அப்போது சொல்றார், நீ யூதனாச்சே, நான் எப்படி நான் இடத்துல இது கொண்டு கொடுப்பேன் என்று சொல்லும் போது, அது மட்டுமல்ல, உன்னிடத்துல என்ன பாத்திரம் இருக்கிறது, நான் தண்ணீர் வார்ப்பதற்கு என்ன பாத்திரம் இருக்குதுன்னு சொல்லும் போது, அவர் அந்த இடத்துல அந்த மகளுடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். அப்போ சொன்னா, இது எங்களுக்காகவே யாக்கோப்பு வெட்டி வைத்த கிணறு என்று சொல்லும் போது, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யாக்கோப்புக்கு முன்னாடியே நான் இருந்தவன் என்று சொல்கிறார். அவர் அந்த இடத்துல அந்த மகளுடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். அப்போ சொன்னா, இது எங்களுக்காகவே யாக்கோப்பு வெட்டி வைத்த கிணறு என்று சொல்லும் போது, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யாக்கோப்புக்கு முன்னாடியே நான் இருந்தவன் என்று சொல்கிறார். அவர் எப்பவுமே சமாதானத்தின் தேவன். அவர் உலகத்துக்கு சமாதானத்தை தான் கொடுக்க வந்தார். அவர் சிதறடிக்கப்பட்டவர்கள, ஒடுக்கினவர்கள தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அவர் கொண்டு என்ன பண்றாங்க, ஒருமுகப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிரிந்திருக்கிற ஒருவேளை குடும்பம் இருக்கலாம், அல்லது சபை நிமித்தமாக ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கலாம், சபைக்கு போக முடியாதபடி ஏதாவது தடைகள், பிரிவினை இருக்கலாம், உறவுகளுக்குள்ள சகோதரிக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கலாம். அந்த பிரிவினையிலிருந்து கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு விடுதலை தரப்போகிறார். ஆகவே இந்த பிரிவினை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேவன் என்ன பண்றாரு, நம்ம எப்பவுமே வைராக்கியம் வைக்கக்கூடாது. மனுஷன் மேல வைராக்கியம் வைக்கக்கூடாது. வைராக்கியம் வைக்காமல் கர்த்தர் மேல வைராக்கியம் வைத்து நாம் ஜெபித்தோமானால் கண்டிப்பாக 4 மூலையிலிருந்து சேர்த்து எப்படி ஒருமுகப்படுத்தினாரோ அதே போல நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய திருச்சபைகளையும் கர்த்தர் நம்மளை ஒருமுகப்படுத்துவார். கடைசியாக செப்பனியா 3:20 நாம் பார்த்து முடிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை, அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய தரத்தை, வாழ்க்கை தரத்தை உயர்த்துறார், ஸ்டேட்டஸை உயர்த்தி வைக்கிறார். அக்காலத்துல எந்த காலத்துல கூட்டி சேர்த்து எல்லாவற்றையும் ஒருங்குபடுத்தி என்ன பண்ணாருங்க, எல்லா ஜனங்க மத்தியிலும் உன்னை நான் உயர்த்தி வைப்பேன்னு சொன்னார். எங்களுடைய ஊழியத்துல கூட கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொன்னது போல நான் உன் அதிசயத்தை காணப்படும். உண்மையாகவே முதல் மாதத்திலே நாங்கள் அதிசயத்தை கண்டோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பிப்ரவரி மாதத்துல கேட்ட சத்திய வசனத்தின்படி என்ன வசனத்தை கேட்டோம், கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லி. கண்டிப்பாக ஒருவேளை வீட்டில் யாராவது படுக்கையில் இருக்கிறார்கள் என்று சொன்னார், இல்லை ஏதாவது போராட்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார், இல்லை ஒரு கஷ்டத்துல, பண கஷ்டத்துல, இல்லை ஏதாவது கடத்துல போராட்டமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார், கண்டிப்பாக இந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறும். உண்மையாக சிறையிருப்பை மாற்றிக்கொள்வார். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நல்ல ஒரு வாக்குத்தத்த செய்தியை வருகின்ற புதிய மாதத்திற்கு நாம் கேட்டோம். இது உங்கள் இல்லங்களிலே உங்களுடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் கிரியை செய்ய போகின்றார். நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தைகளை உங்க நினைவில் வைத்து ஜெபியுங்கள். கண்டிப்பாகவே அவர் சொன்னதை செய்து முடிப்பவர். நாம் ஜெபம் செய்யலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய மாதத்துல கூட
நீர் உம்முடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பங்களிலும் காணப்படுகின்ற சிறை இருப்புகள் திருப்புவேன் என்று நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றீர் அப்பா. இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றதான ஒவ்வொருவரையும் உடைய பொற்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீர் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கின்றீர் அப்பா. என் தகப்பனே, உம்முடைய கரம் ஆளுகை செய்யட்ட ராஜா. கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஒவ்வொரு வீடுகளிலே இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கட்டும் தகப்பனே, இறங்கட்டும் ராஜா. சிறையிருப்புகள் யார் யாருக்கு எந்தெந்த காரியங்களிலே சிறையிருப்புகள் இருக்கிறதோ இப்பொழுதே கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக தகப்பனே. உம்முடைய வலது கரம் ஓங்கிய புயம் என் தகப்பனே கிரியை செய்யட்டும் தகப்பனே. வீட்டு வாசல்களிலே கிரியை செய்கிறதான அந்தகார வல்லமையின் எல்லா காரியங்களையும் கட்டுகளையும் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவிழ்ந்து விழ கடவுதுன்னு கட்டளையிடுகிறோம் ஐயா. அன்றைக்கு எசேக்கியேல் ஒரு தீர்க்க தரிசனத்தை உலர்ந்த எலும்புகள் மீது சொல்லிய பொழுது எப்படி தசைகள் திசுக்கள் வந்ததோ, எப்படி எலும்புகள் நரம்புகள் வந்ததோ, எப்படி தகப்பனை எல்லாம் உயிர் அடைந்ததோ, ஒரு சேனையாய் நின்றதோ, அதே போல கர்த்தர் இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறதான தகப்பனை ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக ராஜா. அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவர்கள் சரீரத்தில் இருக்கிற பாடுகள், சரீரத்தில் காணப்படுகின்ற வேதனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும்னு ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதே நிர்மூலமாக பண்ணுவீராக தகப்பனே. இப்பொழுதே அவைகளை எடுத்து சாம்பலாக்கி போடுவீராக தகப்பனே. என்னென்ன காரியத்துல சிறையிருப்புகள் காணப்படுகிறதோ தகப்பனே, நற்காரியங்கள் செய்யக்கூடாதபடிக்கு சிறையிருப்புகள், என் தகப்பனே ஜெபிக்க கூடாதபடிக்கு இருக்கிற சிறையிருப்புகள், ஆலயத்திற்கு செல்லக்கூடாதபடி இருக்கிறதான கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத நிலவரங்கள் அப்பா, இதை கொண்டு வருகின்ற அந்தகார வல்லமையின் கிரியைகளை அழிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இப்பொழுதே அழிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஒரு வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஒவ்வொரு தகப்பனே இதை பார்க்கின்ற ஜனங்கள் மீதும் இறங்க பண்ணுவீராக ராஜா. என் தகப்பனே, ஏன் எனக்கு இந்த நிலைமை, நான் ஜெபித்தோ ஏன் கஷ்டப்படுகிறேன் என்ற கேட்கிறவர்களுக்கு நீ நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் அப்பா. இவர்கள் 2 தீமைகளை தாங்களாகவே செய்து கொண்டார்கள் அப்பா. தகப்பனே, தண்ணீரே இல்லாத தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். என் தகப்பனே, ஜீவ தண்ணீராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டார்கள் அப்பா. என் தகப்பனே, மனம் இறங்குவீராக ராஜா. நீங்க சொன்னபடியே மனம் இறங்குங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் தங்கள் தீமைகளை உணர்ந்து அறிந்து கர்த்தருக்குள் திரும்பி வர பண்ணுவீராக ராஜா. ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துவேன் என்று இன்றைக்கு நீ பேசியிருக்கிறீரே. ஒவ்வொரு வீடுகளிலேயும் சொல்லப்பட்ட வார்த்தைகள், ஊழியக்காரர் சொன்ன ஒவ்வொரு வசனங்களும் நிறைவேற பண்ணுவீராக ராஜா. நீர் அப்படியாய் செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக நீர் தகப்பனை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களை வைக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.